மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஸோ ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் உடல் வலிமையாக இருப்பதற்கு என்ன உணவு எடுக்கலாம்? இதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கு இல்லைங்களா, இதுல எது சாப்பிட்டா உடலுக்கு தெம்பு தரக்கூடியது, வலிமை தரக்கூடியது? இது ஆண்கள் மட்டும்தான் சாப்பிடலாமா, பெண்களுக்கும் சாப்பிடலாமா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் நம்ம இடையில மறந்துட்டோம். இருந்தாலும் இப்போ திரும்ப எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் வந்து அந்த அரிசி வகைகள் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த அரிசி வகைகளை எப்படி எல்லாம் சாப்பிடலாம், எந்த அரிசி சாப்பிட்டா உடலுக்கு வலிமை தரக்கூடியது? இப்போ பெண்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோம், யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு, பிசிஓடி பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு கியூர் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலான்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல முக்கியமாக நம்மளுடைய உணவு முறை, ஸோ அதிகமா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய உணவு முறைகளே நம்ம சாப்பிட்றோம். ஸோ கார்போஹைட்ரேட் சாப்பிட உடல்ல நமக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது. ஸோ உடல்ல பாதிப்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதிகமான கார்போஹைட்ரேட் உடல்ல சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வெயிட் கெயின் ஆகுது, சுகர் சீக்கிரமா வந்துடுறது, உடல்ல வலிமை குறையிறது, பெண்களோட ஓவரீஸ்ல வலிமை குறைந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு எக்கோட குவாலிட்டி நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்போ டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு வலி, கை கால் வலி, ஒரு சிலருக்கு அதிகமான காய்ச்சல் ஏற்பட்டு வாந்தி வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய நபர்களுக்கு ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்கு உணவு முறையில நம்ம என்னங்க ஃபாலோ பண்ணலாம்? இதுல ஒரு சிலருக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, என்ன மாதிரியான டயட் ரொம்ப முக்கியம்? அப்போ உணவு முறையில் எதையெல்லாம் எடுத்தா நமக்கு அதிகமான ஒரு பலன் தரக்கூடியது, ஸ்டாமினா தரக்கூடியது, நரம்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரிதான் பெண்களுக்கும் எக்கோட குவாலிட்டி நமக்கு எப்படி இருக்கு, ஸோ எக்கோட குவாலிட்டி நமக்கு எப்படி இருக்கு, ஸோ நமக்கு எவ்ரி மந்த் பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா, இதை எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஸோ இதுக்குதான் நம்மளுடைய காலமாக ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு வயதினர்களுக்கும் ஏற்ற மாதிரியான அரிசி வகைகளை சமைத்து கொடுப்பாங்க, உணவு முறைகளும் அந்த மாதிரி செய்து கொடுப்பாங்க. ஸோ இதுல முக்கியமா பார்த்தோம்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி. ஸோ இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொல்றது பேர்லயே இருக்கிற மாதிரி ஆண்களுக்கான மிகவும் சிறந்தது, வீரியத்தன்மையை அதிகரிக்க மாப்பிள்ளை சம்பா நமக்கு பயன்படுது. இதுல முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய எல்லா பாரம்பரிய அரிசி வகைகள்லுமே ஸ்டாமினா ரொம்ப அதிகம். முக்கியமாக இது நல்ல டார்க் கலர்ல இருக்கும். ஸோ அந்த சிவப்பு நிறத்திலேயோ இல்ல சிவப்பு நிறத்திலேயோ நமக்கு இருக்கும், பழுப்பு நிறத்திலையும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த நிறமே அதுல மேல இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுதான் அதிகமான ஃபைபர், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடியது. இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய சாதாரண வெண்மை அரிசி நல்லா நம்ம பாலிஷ் போட்டு அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போன பிறகு வெறும் கார்போஹைட்ரேட்டை சக்கைகளாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதிலும் ஒரு சிலர் என்னன்னா குக்கர்ல சமைத்து சாப்பிடுவாங்க. ஸோ குக்கர்ல சமைத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உடல்ல பாதிப்பு ஏற்படும், வாதம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ இதே நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம பயன்படுத்தும் போது அது அவுட்டர் லேயர் நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இதுலயுமே நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நமக்கு இருக்கு. ஸோ இதுல நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான ஃபைபர். ஸோ ஃபைபர் இன்றைக்கு நிறைய பேருக்கு சுகர் வர்றதுக்கான காரணம் இதுதான், வெறும் மாவுச்சத்தா ஃபைபர் கண்டென்ட் நம்ம எடுக்காததுதான். ஸோ இந்த பாரம்பரிய அரிசி வகையில மேல் தோல் பகுதியிலே ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கு. ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்கு ஆற்றல் நமக்கு உண்டாகுது, ஆண்மை தன்மை அதிகரிக்குது. ஸோ மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு சொல்றது இதுதான். ஸோ ஆண்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல இப்போ எரெக்ஷன் கொஞ்சம் நீண்ட நேரம் இருக்கிறதுக்கும், ஸ்க்ரோட்டம் யாருக்காவது ஸ்வெல்லிங் ஆயிருக்கு, விதைப்பையில் ஏதாவது வீக்கம் இருக்கு, அடிபட்டு இருக்கு, ஸோ இதனால பார்த்தோம்னா ஹைட்ரோசில் மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கும், நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் நமக்கு மாப்பிள்ளை சம்பா பயன்படுது. ஸோ முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இந்த திருமணமான அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி தான். அதே மாதிரி இன்னும் ஒரு சிறந்த அரிசி, இது குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் அனைவருமே பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கருங்குருவை.
இந்த கருங்குருவை அப்படின்னு சொல்றது எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. ஒரு நாளைக்கு கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவாவது இந்த கருங்குருவை அரிசியை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது, சமைத்து உணவாக சாப்பிடும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குது. இதெல்லாம் சமைத்துலாம் சாப்பிட முடியலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இத லேசா வறுத்து குருணை மாதிரி எடுத்து வச்சுட்டு கஞ்சா நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இது நல்லா பாயில் ஆகிறதுக்கு, நல்லா வெந்து வர்றதுக்கு, அரிசி சாதமாக நமக்கு வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்னன்னா, இந்த கருங்குருவை அரிசியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கருங்குருவை அரிசியை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல நன்மைகள் நிறைய கிடைக்கும். மூட்டுக்கள் சார்ந்த வலி இதையுமே நமக்கு குறைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு எக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், ஒரு சிலருக்கு ட்ரைனஸ் இருக்கும். ஸோ யூட்ரஸ்ல ஃபைப்ராய்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ ட்ரைனஸோ இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு கருங்குருவை அரிசி பயன்படுது. இதுல முக்கியமாக ஆண்களுக்கு பொறுத்த வரைக்கும் விந்தணுக்கள் கெட்டிப்படுவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டரி செமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில ஆண்களுக்கு ரொம்ப வாட்டரியா இருக்கும், அதுல செமன் கவுண்டே இல்லாத மாதிரி இருக்கும், அல்லது அதுல மார்பாலஜி ஸ்ட்ரக்சர் வேறுபட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நமக்கு கருங்குருவை அரிசி தினந்தோறும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதை பயன்படுத்தும் பொழுது உடல்ல இத்தனை மாற்றங்கள், நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். ஸோ இதனால எரெக்ஷன் ப்ராப்ளம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இதனோட சேர்ந்து மருந்து வகைகள் என்ன எடுக்கலாம்? ஸோ மருந்து வகைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது சித்த மருத்துவத்தில் நமக்கே தெரியும் எண்ணற்ற மருந்து வகைகள் இருக்கு. இதுல பேசிக்கா பார்த்தோம்னா சதாவரி சூரணம், மிளகரணை, குறுந்தொட்டி, இந்த 3 சூரணங்களையுமே நம்ம பயன்படுத்தும் போது உடல்ல இருக்கக்கூடிய ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். உடல் பருமன் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் 2 வகையான அரிசியை பத்தி சொல்லியிருக்கேன். அதோட பேசிக்கா நம்ம பயன்படுத்தக்கூடிய சித்த மருந்துகள் பத்தியும் சொல்லியிருக்கேன். நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.